அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளில் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் உள்ள காரியமாக, பகை உணர்வோடு பரலோகத்தில் போக முடியுமா? ஏன்னா பரலோகம் ஒரு பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமான இடத்துல நம்முடைய சிந்தை, செயல், நடக்கை, எப்படி இந்த உலகத்தில் ஆவிக்குரிய காரியமாக தீமையான காரியம் இதிலிருந்து புறப்படக்கூடாது. அதே காரியத்தின்படி தான் பரலோகத்துக்குள்ள இது எதுவுமே இல்லாமல் ஒரு புள்ளி அளவிற்கும் நம்மிடத்தில் பாவம் இல்லாதிருந்தால்தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். சரி, இந்த காரியத்தில் இந்த நாள் காண்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம், அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சிகளின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். பத்தாவது வசனம், அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர் இடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இந்த வைராக்கியமான காரியம், ஒருத்தரை பழிக்கு பழி வாங்கணுன்ற காரியம், இது உலகத்துக்குண்டான இச்சையின் காரியம். இது உலகத்துக்கு உண்டான இச்சை. இந்த இச்சையான காரியமே அவங்களிடத்துலேருந்து இன்னும் மாறலையே. அப்போ எப்படி இவங்க? ஆனால் இவர்கள் மரிக்க காரியம் பார்த்திங்கன்னா, தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தம் கொல்லப்பட்டவர்களுடைய, இந்த 2 காரியமாக அவங்க கொல்லப்பட்டார்கள். ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். இது எல்லா சம்பவமும் பரலோகத்துக்கு உள்ளாக அல்ல, அதாவது தேவனுடைய பரிசுத்தமான ஸ்தலத்துக்குள்ள அல்ல, அதற்கு வெளியாக. இன்னும் பார்த்தீங்கன்னா, ஆடு மாடுகளை பலி செலுத்த வேண்டிய இடம் வேறாக இருக்கும். பரிசுத்த ஸ்தலம் இதிலிருந்து சிறிது தூரம் தள்ளி இருக்கும். ஆனால் அந்த பரிசுத்தமான அந்த ஸ்தலம்தான் பரலோகத்துடைய தேவனுடைய ரொம்பவும் ரொம்பவும் பரிசுத்தமான அந்த ஸ்தலத்துக்குள்ள உள்ளே போகணும்னா எந்த ஒரு தீமையான காரியம் உள்ளவர்களோ சிந்தை உள்ளவர்களோ எதுவுமே இல்லாதவங்க மட்டும்தான் அதுக்குள்ளே போக முடியும். அதனால தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் அந்த ஸ்தலத்துக்குள்ளே, அவரிடத்துலேருந்து எந்த குறையும் காண முடியாது. எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருந்தார், அதே காரியத்தின்படி. அப்போ ஆனால் இவங்க மாத்திரம் பலிபீடத்தின், கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். இங்கே பாருங்க, இந்த கீழே இருந்த இவளுடைய சப்தம்தான் ஆண்டவரை நோக்கி, பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடி இருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இப்போ அந்த பழி வாங்கக்கூடிய எண்ணம் வருது இல்லையா? இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா,
இப்படி இருக்கிறவங்க எப்படி அங்கே போனாங்க? இப்போ இவங்களும் மாமிசத்துக்குள்ளே தானே இருக்கிறாங்க. இந்த கேள்விகள் வரும். இந்த கேள்விக்காக நாளைய தினம் தேவனுக்கு சித்தமானால் நம் பரிசுத்த ஆவியானவர் இதனை குறித்து நாளைய தினம் வெளிப்படுத்தான்னு விசுவாசிக்கிறோம். அதற்காக நம் ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம். இதற்கு எல்லாவற்றிலும் நம் தேவன் நமக்கு செய்த ஈவுக்காகவும் நன்றி செலுத்தும். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்க மகிமை உண்டாதாக. ஆமென்.